தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. நமது நகர்வளப் பகுதியில் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை விவசாயிகளுக்கான ஒரு நிகழ்ச்சியாக நமது செய்தியாளர் உதகையிலே இருந்து திரு நிக்கோலஸ் அவர்களும், இன்னும் குன்னூர் கோத்தகிரி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் இந்த செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் சிறப்பான ஒரு மாவட்டம். மலைகள் பொழியக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்டமாக இருந்து வருகிறது. மலைகளும் சோலைகளும் வனங்களும் நிறைந்த மாவட்டம். அதோடு சுற்றுலாவின் மக்களுடைய சொர்க்கபூமி என்று சொல்லுவார்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தில். அதோடு தேயிலைக்கு முன்னிடம் தரக்கூடிய ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைநாட்டு காய்கறிகள் விளையக்கூடிய ஒரு அருமையான மண்ணை படைத்த இந்த நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மண்ணும் தண்ணீரும் தரமாக இருப்பதின் காரணமாக மலைநாட்டு காய்கறிகள் சிறப்போடு விளைந்து, எங்கும் விளைகின்ற காய்கறிகளை விட மலைநாட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் சத்தானதாகவும் சிறப்பானதாகவும், அதை உண்ணக்கூடியவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் தரக்கூடிய ஒரு காய்கறிகளாக மலைநாட்டு காய்கறிகள் இருந்து வருகிறது என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட மலைநாட்டிலே சில நேரங்களிலே பலரும் பல மலைநாட்டு காய்கறிகளை அதிகளவு பயிரிடுவதின் காரணமாக அந்த குறிப்பிட்ட மலைநாட்டு காய்கறியினுடைய விலை குறைவது இயல்பு. எப்போதும் இது நீலகிரி மாவட்டத்திலே நடப்பது வாடிக்கை. அது ஒரு வேடிக்கையாகவும் கூட இருந்து வருகிறது என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை போல நீலகிரி மாவட்டத்தில் முட்டைக்கோஸ், இந்த முட்டைக்கோஸ் என்பது உடலுக்கு ஒரு பலத்தையும் சுவையையும் இன்னும் பல நன்மைகளையும், உடலுக்கு ஒரு நோய்களை தீர்க்கும் ஒரு மருந்தாகவும் இருப்பது முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோசு தற்போது நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் விவசாயிகள் பயிரிட்டிருக்கிறார்கள். அதிகளவு விவசாயிகள் இந்த முட்டைக்கோசை பயிரிட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த வருடம் போதிய மழை கிடைத்ததினால் இந்த முட்டைக்கோசு அபார விளைச்சலை தந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முட்டைக்கோசனுடைய விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. அதன் காரணமாக இப்போது முட்டைக்கோஸ் அறுவடை எல்லா பகுதியிலுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி அதிக அளவு முட்டைக்கோஸை பயிரிட்டதின் காரணமாகவும், முட்டைக்கோஸ் அமோகமாக விளைச்சலை தந்திருப்பதின் காரணமாகவும் தற்போது இந்த முட்டைக்கோசனுடைய விலை மிக மிக குறைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி விலை குறைந்தால் நாங்கள் முட்டைக்கோசை பயிரிட்டு அதை பராமரித்து அதை வளர்த்து அதை வெட்டி அதை சந்தைக்கு கொண்டு செல்லுகின்ற கூலி கூட எங்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று வேதனையோடு பல்வேறு இடங்களிலே தெரிவித்ததாக நமது செய்தியாளர் உதகையிலே இருந்து நிக்கோலஸ் அவர்களும், குன்னூர் கோத்தகிரி பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த முட்டைக்கோசை இன்னும் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு இதை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்களும் பிரசாத் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, அதோடு
யூடியூப் பகுதியில் கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே சென்று இந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக இருக்கிறதா, விவசாயிகளுக்கு நன்மை விளையுமா என்பதை போன்ற கருத்துக்களை நமது நேயர்கள் பதிவிட வேண்டும் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்